Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு சூரை மீன் புட்டு எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல டியூனா ஃபிஷ் அப்படினு சொல்வாங்க. இது நமக்கு மாசி கருவாடு வருது இல்லையா, இந்த மீன்ல இருந்து தான் அந்த கருவாடு செய்றாங்க. சோ இந்த மீனை முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இத நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே சமயத்துல வாணலி வச்சு கொஞ்சம் ஆயில், கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, நல்லா பொடியா நறுக்கின பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வணங்கணும். இந்த புட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் முள் எதுவுமே இருக்காது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துடுறோங்கிறதுனால பொரியல் மாதிரி வச்சு குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இப்போது நான் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணங்கணும். ஆனியன் எவ்வளோ தூரம் வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ ஆனியன் வணங்குறதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்திக்கலாம். உப்பையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா வணக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் மாறி இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இந்த டியூனா ஃபிஷ் புட்டை பொறுத்த வரைக்கும் மசால் தூள் சேர்த்து புட்டு செஞ்சால் தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த வாட்டி நம்ம மசால் தூள் சேர்க்குறோம். இது மசால் தூள் சேர்க்காம நம்ம தேங்காய் போட்டு செய்யலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போது நம்ம டியூனா ஃபிஷ்ஷை வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முள் இல்லாமல் நம்ம குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு முள்ளுங்கிறது நடுவில் ஒரு முள் இருக்கும். அதுக்கப்புறம் ஓரங்களில் அந்த துடுப்பு வர இடத்துல கொஞ்சம் ஒரு நீளமான முள் இருக்கும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா புட்டு செய்கிறதுக்கு ஏற்றபடி இருக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மீனையும் வந்துட்டு நம்ம முள் தனியாக, ஃப்ளஷ் தனியாக ரிமூவ் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தோல் வேண்டாம், கலர் எனக்கு இப்படி வேண்டாங்கிறவங்க தோலை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், மசாலா தூள் இதெல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வணக்கியிருக்கோம். சிம்லேயே வச்சு நல்லா வணக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வெங்காயம், மசாலா தூளெல்லாம் வணங்கியிருக்குன்னு. இந்த டைமில் நம்ம டியூனா ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறோம். டியூனா ஃபிஷ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த ஃபிஷ்ஷும் எண்ணெயிலே நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தண்ணி எடுத்து தொளிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா மசால் அந்த மீனில் வந்துட்டு நல்லா படணும் அப்படிங்கிறதுக்காக தொளிச்சு விட்டு அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போது பாருங்கள் எந்த அளவுக்கு வணங்கியிருக்கு அப்படின்னு. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா வணங்கி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு சூரை மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நல்ல காம்பினேஷன் என்ன அப்படின்னா, நல்லா சூடாக இருக்கிற கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் நல்லா சுட சுட வச்சு அதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம இந்த சூரை மீன் புட்டு வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அடிப்பொலியாக இருக்கும். உங்களுக்கு ஏன் ஸ்டைல் ஆஃப் அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யணும்னு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.